Hey guys, welcome to my channel Pandi to USA Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொலராடோ ரோட் ட்ரிப் டே 3 ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஒரு 3 அமேசிங் பிளேஸ்க்கு தான் விசிட் பண்ண போகிறோம். வியூஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ப்ளஸ் அந்த பிளேஸோட இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை இந்த vlogல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்கும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போது டைம் வந்து அரௌண்ட் 8:40 இருக்கும். ஸோ நம்ம ஷார்ப்பாக வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ட்ரெயின் தான் துராங்கோ அண்ட் சில்வர்டன் நேரோ காஜ் ரயில் ரோட் ட்ரெயின். இட்ஸ் எ ஸ்ட்ரீம் ட்ரெயின். நம்ம ட்ரெயின் ஷெடியூல் வந்து 9:15 to 2:30 PM. ஸோ ஒரு 5 hours இந்த டுராங்கோ அண்ட் சில்வர்டன் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க வந்து இந்த ட்ரெயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயினில் இருக்கிற ஒரு குட்டி கஃபே, அதில் இருக்கிற மெனூஸ் பற்றிலாம் நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ வாங்க வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவர் தான் இந்த ட்ரெயினோட டிடிஆர். வந்து டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. டுராங்கோ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மலை, ஆறு, ஓடைன்னு எல்லா இயற்கை வளமும் நிறைஞ்சு இருக்குது இந்த ஊரில். பசங்க 2 பேருமே ஹாட் சாக்லேட் கேட்டாங்க. இங்கே நல்ல குளிர்ன்றதால அவங்களுக்கு சூடாக குடித்தா நல்லா இருக்குன்றதுக்காக ஹாட் சாக்லேட் வாங்க தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயின்லேயே ஒரு குட்டி கஃபே இருக்குதுன்னு சொன்னாங்களே, சரி அது எப்படி இருக்குன்னு பார்த்துலான்னு போனோம். தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸ், லைட் ஃபுட், காஃபி, லாட்டே, ஹாட் கோகோலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க 2 பேர்த்துக்கும் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நல்ல வேலை, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் காப்பாற்றி ஹாட் சாக்லேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். யூஎஸ்லே ஃபியூ பிளேசஸில் தான் ஸ்ட்ரீம் ட்ரெயின் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த டுராங்கோ அண்ட் சில்வர்டன் நேரோ காஜ் ரயில் ரோட் ட்ரெயினும் ஒன்று. மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரீம் ட்ரெயின்லாம் பழைய மூவிஸில் தான் பார்த்துருப்போம். நேரில் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பீக் ரீச் பண்ணிவிடுவோம். அங்கே ஒரு 40 minutes பிரேக் போடுவாங்க. ஸோ அங்கே நமக்காக ஒரு அழகான ரிவர் ஓடிட்டுருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நல்லா ஃப்ரோஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ரோஸ் ஆகிருக்கு. ஸோ டெய்லியுமே அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஃபார்ட்டி மினிட்ஸ் பிரேக் முடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் ரிட்டன் கிளம்பிடுச்சு. ஆக்சுவலி இங்கே பிரேக் போடும்போதே சொன்னாங்க
தண்ணி வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும், யாரும் டச் பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர்ஸ் சொன்னாங்க. அதால் நம்ம யாரும் டச் பண்ணல, நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நல்லா வியூஸ் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இந்த வியூஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இந்த டுராங்கோ அண்ட் சில்வர்டன் ட்ரெயினை பற்றின லைட் ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாமா? ஆக்சுவலி ஒரிஜினலாக இந்த ரயில் ரோட் எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னா, இந்த ராக்கீஸில் ஏகப்பட்ட கோல்டு அண்ட் சில்வர் மைன்ஸ் இருக்குது. ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரயில் ரோட் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1881 ஸ்டார்ட் பண்ணி 1882 இந்த ரயில் ரோட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ரயில் ரோட் ப்ராஜெக்டில் 500 பீப்புள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி ஐரிஷ் அண்ட் சைனீஸ் இமிகிரண்ட்ஸ். இந்த டுராங்கோ அண்ட் சில்வர்டன் ரயில் ரோட் வந்து வேர்ல்டு வார் 1, அதுக்கப்புறம் 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ எபிடமிக்கும் பார்த்துருக்கு. ஸோ அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவில் 10% ஆஃப் பாப்புலேஷன் டை ஆகிக்காங்க வித்தின் 6 வீக்ஸில். ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 சவுத் வெஸ்ட் கொலராடோ ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ நாம் கீழே வந்துட்டோம். அடுத்த ஷெட்யூலுக்கான ட்ரெயின் ரெடி ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்லி நான் எங்கே ட்ரிப் போனாலும் மேக்னெட் கலெக்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா இந்த டாய் வேணும்னு கேட்டேன். அவளுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டு ட்ரெயின் லோகோ இருக்கிற மாதிரி ஒரு மேக்னெட் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு இந்த ஹிஸ்டாரிக் ட்ரெயினுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிக் பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, யூஎஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்கேரியஸ்ட், டேஞ்சரஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஹைவேல தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், $1 மில்லியன் ஹைவே. இந்த ஹைவேயில் வர ஒவ்வொரு டேர்னிங்ஸில் இருக்கிற வியூஸும் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். $1 மில்லியன் ஹைவே வந்து டுராங்கோ, சில்வர்டன் அண்ட் ஒரே இந்த 3 டவுனையும் கனெக்ட் பண்ணுது. இந்த ஹைவேல நிறைய ஹேர்பின் டர்ன்ஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், அந்த மலைகளுக்கும் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு டவுன் இருக்கு. சரி, நாங்களாம் யோசிச்சுட்டு இருந்தோம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துமே நம்ம ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்போம், இவங்களாம் எப்படி இருக்காங்க இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம் நாங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சில்வர்டன் டவுனை கிராஸ் பண்ண போகிறோம். அதோட நிக் நேமை நோட்டீஸ் பண்ணுங்கள் எல்லாரும். $1 மில்லியன் ஹைவேவை ஏன் மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஸ்கேரியஸ்ட் ஹைவேன்னு சொல்கிறாங்கன்னா, நோ கார்ட் ரெயில்ஸ். நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், சைடில் எங்கேயுமே கார்ட் ரெயில்ஸ் இருக்காது. நீங்கள் எல்லோரும் வியூஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன் இந்த ஹைவேக்கு $1 மில்லியன் ஹைவேன்னு நேம் வந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும், எனக்கும் தோணுச்சு. வாங்க லைட்டாக அதோட ஹிஸ்ட்ரியை தோண்டி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், 19th சென்ச்சுரியில் இந்த ஹைவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பர் மைல் இந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு $1 மில்லியன் காஸ்ட் செலவாயிருக்கும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. செகண்ட் ரீசன், இந்த ராக்கீஸில் அவ்வளோ ரிச் மினரல்ஸ் இருக்குது இல்லையா, கோல்டு அண்ட் சில்வர், அதோட ஒர்த்து மட்டுமே $1 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ரீசன்,
இந்த ஹைவேல நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகும்போது $1,000,000 ஒர்த்தான வியூஸ் பார்க்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த ஹைவேக்கு $1,000,000 ஹைவே நேம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த 3 ரீசன்ஸில் எந்த ரீசன் சூட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். $1,000,000 ஹைவேல ட்ரைவ் பண்ணி ஒரு குட்டி அழகான டவுனுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டவுன் இன் கொலராடோனா சுவிட்சர்லாண்ட் ஆஃப் அமெரிக்கா, உரே. வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நல்ல வெளிச்சத்துலேயே டவுனுக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த டவுனோட 2 வெர்ஷனும் எங்களால் பார்க்க முடிஞ்சது, டே அண்ட் நைட். உழவையே சுவிட்சர்லாண்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம்னா பிகாஸ் ஆஃப் பியூட்டி. நீங்களே பாருங்கள், சுற்றி ராக்கீஸ் இருக்குது, நடுவில் இந்த அழகான குட்டி டவுன் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே யூரோப்பியன் ஆர்கிடெக்சரை இன்ஸ்பயர் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மைனிங் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் மைனிங் பாப்புலராக இருந்த டைமில் வந்து ட்ரேடர்ஸ், அந்த மைனிங் ஓரியன்ட் பீப்புள் எல்லாமே உரேவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு வெளிச்சத்தில் தான் டவுனுக்குள்ளே வந்தோம். டக்குன்னு இருட்டிச்சு பாருங்களேன். வின்டரில் மோஸ்ட்லி சீக்கிரம் இருட்டி போயிடும். அதுவும் இங்கே சுற்றி மழை இருக்கிறதால ரொம்ப குயிக்காகவே இருட்டிடுச்சு. நம்மளால் டே அண்ட் நைட் 2 வெர்ஷனையும் உரேயில் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட டின்னர் வந்து சுவிட்சர்லாண்ட் ஆஃப் அமெரிக்காவில் தான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி எங்களோட ஒரிஜினல் பிளான் வேற ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதா இருந்துச்சு. டக்குன்னு இந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சுது. ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நம்மளால் ஒரிஜினல் சுவிட்சர்லாண்ட் தான் போய் சாப்பிட முடியல, சுவிட்சர்லாண்ட் ஆஃப் அமெரிக்காவில் தான் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்தாச்சு. இது வந்து தாய் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் நேம் வந்து தாய் சில்லி. தாய் சில்லி ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஆர்டர் பண்ணோம்னா வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல், ஃபிஷ் கேக், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த ஃபிஷ் கேக்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மெனுவில். சரின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் துராங்கோ ட்ரெயின், $1,000,000 ஹைவே, உழைவு பற்றின ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கொலராடோ ட்ரிப் ஷார்ட்ஸுன்ற பிளேலிஸ்ட்குள்ளே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த குளிருக்கு எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாமளும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண 3 பிளேசஸில் உங்களோட ஃபேவரட் பார்ட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து $1,000,000 ஹைவே. ஆல்ரெடி நம்ம சேனலில் கொலராடோ ரோட் ட்ரிப் டே 1 அண்ட் டே 2 vlogமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். தனி பிளேலிஸ்ட்டுமே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogஓட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See ya. Take care.